ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம ரெண்டாவது தம்பிக்கு ரெண்டாவது மட்டும் அம்மா வீட்டு கோயிலில் போட்டோம். பக்கத்துலேயே தான் காரணாமலை டேமு. ஸோ இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இங்கே போகாமல் எப்படி, அது இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே போனால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. அப்படியே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. போயிட்டு மீன் எடுத்து கொடுத்து குழம்பு வைக்க சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லாம். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். கோயிலுக்கிட்டே ஆறு இருக்குது, எப்போயுமே அங்கே தான் குளிப்போம். சரி இந்த தடவை இந்த டேமுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வரோம். மீன் எடுத்து கொடுக்குற இடம் அந்த சைடு இருக்குன்னாங்க. போய் ஃபஸ்ட்டு மீன் எடுத்து கொடுத்துர்லாம். அது வாங்கண்ணா பீஸ் வந்து நிறைய வரும். பீஸ் சின்ன சின்ன தான் இருந்துச்சு. சரிங்கண்ணா, அப்போ அதே போடுங்க. இதெல்லாம் போடுங்க. எனக்கு ஒரு 3 கிலோ போடுங்க. சரி 3 கிலோங்கிறேன். ஒரு மீன் எவ்வளோ வரும்னு பாருங்க. பாப்பாத்தியமா நான் கூட்டிட்டு நான் தான் வாங்கணும். நான் அதுக்கு முன்னே கழிக்கணும்ல. ஒரு சிலே இப்போ 1 கிலோ வரும். சரி நான் இப்போ ஒரு எவ்வளோ கிலோ? 200 போடுதுங்கக்கா. 5 கிலோ போடுங்க. 6 கிலோ போட்டுக்கா. சரிண்ணா, க்ளீன் பண்ணால் 5 கிலோ தான் வரும். சரி அப்போ 6 கிலோ போட்டுருங்க. 10 என்ன பண்ணுவீங்க? சரிங்கண்ணா, என்ன பண்ணுவீங்க? அது 6 கிலோ போடும். போட்டாங்க. மீன் எடுத்து க்ளீன் பண்ண கொடுத்துட்டேன். ஆனால் க்ளீன் பண்ண தான் ரொம்ப நேரம் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம், 1 மணி நேரத்துக்கு மேலே பண்ணுறாங்க. இதுக்கு மேலே தான் போய் சமைக்க வேறு கொடுக்கணும். அந்த சைடு ஜேடராபாளையம், அங்கே வந்து அலோடு இல்லை, இங்கே மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கனால நடுவில் இந்த மாதிரி தடுப்பு ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது. அதில் தான் நடந்து போய் குளிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பாசானாக இருக்கும், மற்றபடி சேஃப்டியாக தான் ஆனால் குளிக்கணும். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிக்குள்ளே போய் இறங்கினா தான் நிம்மதியாக இருக்கும். மீனுக்காக வெயிட்டிங் கொடுத்துட்டோம்னா போயிடலாம். ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு 6 கிலோ மீன். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் பண்ணிட்டாங்க இவங்க. ஏன்னா இந்த டைமில் சமைச்சே வச்சுருப்பாங்க. முன்னாடி சமைக்கிற இடத்துலையும் பயங்கர கூட்டம் வேறு. இனிமேல் தான் போய் குளிக்கணும். க்ளீன் பண்ணி வாங்கியாச்சு. ஒரு 2 கவரில் பிரித்து வாங்கிட்டு சமைக்க கொண்டு போகிறேன். குழம்பு சூப்பராக கொதிக்குது இல்லைங்க. ஆனால் நான் இந்த கடையில் கொடுக்கல, இந்த கடை ரோடு மேலே இருந்துச்சு. நான் உள்ளே கேட்டுக்குள்ளேயே இருக்க கடையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் வந்து இந்த வாட்டர் பாட்டில் எடுக்க காருக்கு வரப்போ தான் இந்த கடையை பார்த்தேன். நல்லா கெட்டியமாக கொதிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் கொடுத்த கடையிலே ஒன்றும் மோசமாலாம் சொல்கிற அளவுக்குலாம் அங்கே தண்ணியாட்டம் இருந்துச்சு, இங்கே கெட்டியமாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையிலுமே ஃப்ரெஷ் மீனுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. மீன் வந்து கிலோவுக்கு 200 ரூபா. சமைக்க கொடுத்துட்டு நானும் அப்படியே வந்து ஒரு முழுக்கு போட்டு போயிடலான்ட்டு வந்துட்டேன். ஆனால் பயங்கரமாக வழுக்குது. வரவங்க சேஃபாக குளிங்க. வந்து குளித்து முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஆனால் நம்மளது இன்னும் சமைச்சு முடிக்கல. ஏன்னா நிறைய கும்பல், அதனால் நம்மளது இன்னும் முடிக்கல. மீன் குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியான்னு பிரித்து நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்குவாங்க. அப்புறம் ஃபோன் நம்பர் வாங்கிக்குவாங்க. ரெடி ஆயிடுச்சுன்னா கூப்பிடுவாங்க, இல்லைனா நம்ம வந்து வாங்கிட்டு போயிடணும். வறுவலுக்கான மீன்லாம் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கிறது இல்லைங்க. ஒரு ஆர்டரை போட்டு மறுபடியும் மசாலா அப்படியே மசாலா போட்டு பச்சை மீனை போட்டு பெரட்டி ஒரு 2 நிமிஷம் ஊறியிருக்கும். அவ்வளோதான், எடுத்து எண்ணெயில் போட்டு பிரித்து கொடுத்துட்றாங்க. சாப்பாடு, பச்சை புளி ரசம், குழம்பு மீன், குழம்பு, வறுவல் மீன். இதுதான் ஒரு கிலோவுக்கு வேறு. நான் எவ்வளோ டக்குன்னு மறந்துட்டேனே, பார்த்து சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு சொல்லியாச்சு. பாக்கு தட்டு வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு தான். அது வந்து 10 ரூபா ஒரு தட்டு. ஸோ மொத்தமாக சேர்த்து நான் 6 கிலோ சமைச்சு பாக்கு தட்டு, வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கினது ஒரு 1650 ரூபா பக்கமாக வந்துருச்சு. பச்சை புளி ரசமும் கொடுத்துருவாங்க. அப்புறம் மீன் குழம்பு, சாப்பாடு, மீன் வறுவல். சாப்பாடு குழம்பெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து ஜம்முன்னு வாய்க்கால் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. அங்கேயே ஒரு இடத்த பார்த்து சாப்பிட்றதுக்கு உக்காந்தாச்சு. அவனுங்கெல்லாம் ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டானுங்க. பிளேட்டை பார்க்குறப்பயே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. மீன் குழம்பு, மீன் வறுவல். நல்லா வெயிலுக்கு அதுக்கும் குளிச்சுட்டு வந்துட்டு சுட சுட மீன் குழம்பு, பச்சை புளி ரசம் வேறு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. மீன் வறுவலோட சாப்பிட அப்படி இருந்துச்சு. இல்ல மேலே இருக்கு. என்ன பண்றது? இரு அது மாமா.
நாமளும் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஹஸ்பண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் தம்பி அவங்கக்கிட்ட விட்டுட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. குழம்பு தான் தண்ணியாட்டம் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃப்ரெஷ் மீனுங்கனால நல்லா இருந்துச்சு. இன்னும் நேரம் ஆக குழம்பு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பைட்டு காரணாம்பாளையம் டேமு ஃப்ரெஷ் மீன் குழம்பு எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாமாங்க. அல்டிமேட்டு தான் போங்க. ஃப்ரெஷ் மீன்னா ஃப்ரெஷ் மீன் தான். நான் மண்டை பீஸ் தான் வாங்கிக்கிட்டேன். மண்டை பீஸ் எப்பயுமே சூப்பராக இருக்கும். வெயிட் போட்டு தான் கொடுத்தாங்க. நான் அப்படியே பொறுமையாக சாப்பிட்றேங்க, ரசித்து. ஏன்னா அந்தளவுக்கு வெயில், மணி 3க்கு மேலே ஆயிடுச்சு. பசி, பயங்கர பசி. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் 6 அமரம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். உங்களுக்கும் எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய்.